ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் ரூல்ஸில் பார்ட்டு 4 பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாளைக்கு ஒரு 2 பேராவது பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி போகிறாங்களா? ரூல் 16. பிளென்டி ஆஃப் பக்கத்தில் ப்ளூரல் நவுன் வந்தால் ப்ளூரல் வெர்ப் தான் யூஸ் பண்ண வேண்டும். எடுத்துக்காட்டு: பிளென்டி ஆஃப் டூரிஸ்ட் விசிட் திஸ் டெம்பிள் எவரி இயர். பிளென்டி ஆஃப் பக்கத்தில் டூரிஸ்ட் அப்படின்ற ப்ளூரல் நவுன் வந்துருக்குது, அதனால் விசிட் அப்படின்ற ப்ளூரல் வெர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே விசிட்ஸ் அப்படின்னு எஸ்ஆர் சிங்குலர் வெர்ப் போட்டிங்கன்னா தப்புன்னு சொல்கிறேன். சரி போலாங்க. அடுத்த ரூல் 17. த க்ரௌடு என்ற வார்த்தை சப்ஜெக்டாக வந்தால் எப்பொழுதும் சிங்குலர் வெர்ப் தான் எடுக்கும். த க்ரௌடு என்னதுங்க? இது ஒரு நவுனுங்க. இது நவுனு சப்ஜெக்டாக வந்தால் எப்பொழுதும் சிங்குலர் வெர்ப் தான் எடுக்கும். எடுத்துக்காட்டு: த க்ரௌட் இஸ் வெயிட்டிங் ஃபார் த லீடர். கூட்டம் தலைவருக்காக காத்து கொண்டிருக்கிறது. க்ரௌட் ஈஸ் வெயிட்டிங். இங்கே க்ரௌட் ஆர் வெயிட்டிங் போட்டிங்கன்னா, க்ரௌடுன்னு வந்து கூட்டம்னா ஒன்றுக்கு மேற்பட்ட ஆளுக்கு தானே, அதனால் அது ப்ளூரல் நவுனாக தான் இருக்குன்ட்டு ஆறு வெயிட்டிங்னு போட்டிங்கன்னா தப்பு. த க்ரௌட் ஈஸ் வெயிட்டிங் ஃபார் த லீடர். ஈஸ் தான் போடணும், சிங்குலர் வெர்ப் தான் போடணும், ப்ளூரல் வெர்ப் எடுக்காது. சரி போலாங்களா? அடுத்தது ரூல் 18. த பீப்புள் என்ற நவுன் சப்ஜெக்டாக வந்தால் எப்பொழுதும் ப்ளூரல் வெர்ப் தான் எடுத்துக்கொள்ளும். எடுத்துக்காட்டு: த பீப்புள் ஆர் வெயிட்டிங் ஃபார் த பஸ். த பீப்புள்ன்ற நவுனை நீங்கள் வந்து சப்ஜெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா சப்ஜெக்ட் இடத்துல அது ப்ளூரல் வெர்ப் தான் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு: த பீப்புள் ஆர் வெயிட்டிங் ஃபார் த பஸ். மக்கள் பேருந்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். பீப்புள் ஈஸ் வெயிட்டிங் வராது ஃப்ரெண்ட்ஸ், ஆர் வெயிட்டிங் தான் வரும், ப்ளூரல் ஃபார்ம் தான் வரும். சரி, அடுத்து ரூல் 19. 2 நவுன்கள் கன்ஜெக்ஷன் போட்டு சேர்த்தால் ப்ளூரல் நவுன் ஆகிவிடும். எனவே ப்ளூரல் வெர்ப் தான் எடுக்கும். எடுத்துக்காட்டு: எ ஃபாதர் அண்ட் எ மதர் ஆர் வெயிட்டிங் அவுட் சைடு. என் ஃபாதர்ன்றது ஒரு நவுனு ஒரு ஆள், என் மதர்ன்றது ஒரு நவுனு, 2 நவுனு அண்டு போட்டு சேர்த்துருக்குறோம். அப்போ ப்ளூரல் நவுன் ஆயிரும். அப்போ ப்ளூரல் வெர்ப் தான் எடுக்கும். எ ஃபாதர் அண்ட் எ மதர் ஆர் வெயிட்டிங் அவுட் சைடு. ஒரு தந்தையும் ஒரு தாயும் வெளியே காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆர் வெயிட்டிங் தான் வரும், ஈஸ் வெயிட்டிங் வராது. அடுத்தது ரூல் 20. த பப்ளிக், இது பொதுமக்கள் தான். இது சப்ஜெக்டாக வந்தால் ப்ளூரல் வெர்பும் எடுக்கும், சிங்குலர் வெர்பும் எடுக்கும். இது இந்த பப்ளிக் என்ற வார்த்தை வந்து இது பொதுமக்கள், இந்த லீடர், க்ரௌடு, பீப்புள் எல்லாத்துக்குமே இந்த பொதுமக்கள்ன்ற மாதிரி தான் தமிழில் அர்த்தம் வரும். ஆனால் இந்த பப்ளிக் என்ற வார்த்தை மட்டும் ஒரு சிங்குலர் வெர்பும் எடுக்கும், ப்ளூரல் வெர்பும் எடுக்கும். அது ஒன்றா சேர்ந்தால் சிங்குலர் வெர்ப் எடுக்கும், பிரிஞ்சு போயிருந்தால் ப்ளூரல் வெர்ப் எடுக்கும். அது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா பார்த்தா தெரியும். சரி போலாங்களா? ஆல் த பப்ளிக் சப்போர்ட்ஸ் த நியூ ப்ராஜெக்ட். பொதுமக்கள் அனைவரும் புதிய திட்டத்தை ஆதரிக்கிறார்கள். த பப்ளிக் வந்திருக்குது சப்ஜெக்டாக. இங்கே என்ன வந்திருக்குதுங்க? சப்போர்ட்ஸ்னு வெர்பு, சிங்குலர் வெர்ப் வந்திருக்குதுங்க. இப்போ அதாவது அனைத்து பொதுமக்களும் ஒரே கருத்தை கொண்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரே யூனிட்டை நம்ம எடுத்துக்கிறதுனால அதை நம்ம வந்து சிங்குலர் வெர்பு யூஸ் பண்ணுறோம். அதே பிரிஞ்சு போயிருந்தால், பொதுமக்களில் அவனுடைய கருத்துக்களில் பிரிஞ்சு போயிருந்தால் ப்ளூரல் வெர்ப் எடுக்கும். அதான் சொல்லுவேன். எடுத்துக்காட்டு 2. த பப்ளிக், இதே அதே மேலே வந்த பப்ளிக் தான் கீழே வந்திருக்கு சப்ஜெக்டாக. ஆனால் அவர் ஹேவ் அப்படின்னு ப்ளூரல் வெர்ப் வந்திருக்குது. த பப்ளிக் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ். மக்களின் கருத்துக்கள் வெவ்வேறாக உள்ளன. அப்போ பப்ளிக்ன்றது இங்கேயும் அதே பொதுமக்கள்ன்ற மாதிரி தான் வருது சப்ஜெக்டு. ஆனால் இங்கே வந்து ஹேவ்ன்ற ப்ளூரல் வெர்பு எடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கங்க. அப்போ த பப்ளிக் வந்து ஒன்றா சேர்ந்துருந்தால், கருத்தால் ஒன்றா சேர்ந்துருந்தால் சிங்குலர் வெர்பு எடுக்கும். கருத்தால் வேறுபட்டிருந்தால் பப்ளிக் என்ற வார்த்தையை வந்து சப்ஜெக்டாக வரும்போது ப்ளூரல் வெர்பு எடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸு. இந்த பப்ளிக் என்ற வார்த்தை மட்டும் சிங்குலர் வெர்பும் எடுக்கும், ப்ளூரல் வெர்பும் எடுக்குன்னு சொல்ல வரேன். சரி, புரிஞ்சுங்களா? இதை ஒரு 2 டைம் போட்டு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக புரியும். நன்றி.